அன்பா தமிழ்வங்களே ஒரு ஷெக் வித் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நேற்று ஈவினிங் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல. இட்ஸ் குரு பூர்ணிமா. நான் அது இல்லாமல் பௌர்ணமி. ஸோ ஐம் ஸோ பிஸி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் காதல் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட அடுத்த ஸ்டெப் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கான்டாக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் அவங்க கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கலெக்டிவோட பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, வாட் இஸ் தேர் இன்டென்ஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கலெக்டிவோட பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, வாட் இஸ் தேர் இன்டென்ஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சனோட அடுத்த ஆக்ஷன் என்ன, கலெக்டிவோட பர்சனோட அடுத்த ஆக்ஷன் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரொம்ப தீவிர ஆலோசனையில் இருக்காங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டிவோட பர்சனோட அடுத்த ஆக்ஷன், அவங்களோட இன்டென்ஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இந்த பிளாக்கேஜ் எனர்ஜி நான் எடுக்க போகிறதில்ல, ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. காதலை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்து தான் உங்கள் காதலோட பெரிய பலமே. செகண்ட் சக்ரா க்ரியேட்டிவாக யோசிக்க போகிறாங்க. அடுத்தது வந்து அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக, அதாவது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கெட்ட சகவாசங்கள் இல்லைனா அவங்கள சுற்றி கெட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு விலகி வர போகிறாங்க. மேபி காமிக் எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்காங்க அப்படின்னா அதை விட்டுட்டு விலகி வர போகிறாங்க. இல்லைனா வந்து அது பேட் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் விட்டுட்டு வர போகிறாங்க. அடுத்தது வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஃபுல்லாக வந்து இந்த கனெக்ஷன் அடுத்து என்ன லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் நார்மலாக வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்காமல் இது எப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணுறது, இல்லைனா வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் இருக்கும். வெரி ஸ்பெசிஃபிக். அவங்களோட வேல்யூஸ் மாறிட்டு சச் அ ஸ்வீட் ஹார்ட் உங்கள் பர்சன். இங்கே பார்த்தீங்கன்னா மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். ஸோ உங்கள் பர்சன் வந்து அடுத்தது காதலை சொல்ல போகிறாங்க. அடுத்த சந்தர்ப்பம் எது கிடைச்சாலும் சரி காதலை சொல்ல போகிறாங்க. ஏன்னா வந்து உங்களை அவங்க ஹை ப்ரீஸ்டஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங். உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தை புரிஞ்சுக்கிற விதமாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சா அந்த கட்டுகள், அந்த பிளாக்கேஜ், இல்லைனா வந்து ஏதாவது தடைகள், காமிக் பீப்புளாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்க கூட்டமாக இருக்கட்டும், யாராவது தடைகள் உருவாக்க நினச்சாங்க அப்படின்னா தடைகளை தாண்ட போகிறாங்க. அந்த ஆக்ஷனில் இறங்கியாச்சு. இனிமே தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, ஆல்ரெடி வந்து அவங்க அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்ககிட்ட வர வேண்டியதான். ஸோ ரொம்ப நார்மலாக எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட நெக்ஸ்ட் அப்ரோச் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ண போகிறாங்க. இல்லைனா வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க ஏதோ ஒன்று. அடுத்தது வேல்யூ. அவங்க உங்களை பற்றி வச்சுருந்த மரியாதை ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்களுக்கு உங்களோட தேவை வந்து இந்த வெற்றி. இந்த வந்து ஸ்டார்னு நான் சொன்னேன். ஓகே, உங்களை வந்து ஸ்டார் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காதலை வந்து சரியான தருணத்தில் சொல்லலை அப்படின்னா அந்த ஸ்டாரை மிஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து அந்த காதலை இனிமேல் சொல்லாமல் இருக்க முடியாது. கைக்கு வரைக்கும் வந்து நம்ம சொல்லுவோம்ல, தொண்டையில் இருக்க வரமாட்டேங்குது அப்படின்னு. அந்த டைம் தான் அவங்களுக்கு. அது சில சமயம் பிளாக்கேஜஸ் இருக்கும், சில சமயம் சூழ்நிலைகள் காரணமாக இருக்கும். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டம் டெக்கில் பாருங்களேன், ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். அடுத்தது வந்து குட் டைம் அஹெட், கீப் ஸ்மைலிங். உங்களை சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா யூ ஆர் அ டிவைன் சைல்டு. நீங்கள் சோக டியூன் போடுறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது செல்ஃப் லெவலில் எப்போ வருவாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நடக்கும்போது நிச்சயமாக நடக்கும். உங்கள் காதல் வந்து எங்கேயும் போக போகிறதில்ல, உங்ககிட்ட தான் வரப்போகுது. அவங்க பேசாமல் இருந்தாலும் சரி, ஒரு செட்பேக் வச்சுருந்தாலும் சரி, அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூர் இன்டென்ஷனோடு இருக்காங்க.
அவங்களோட காதல் வந்து கைகள்லேயே தான் இருக்குது. சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும் இல்லையா? ஓகே, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு கற்பனை பண்ணுங்கள். இட்ஸ் லைக் குட். அதுக்காக அப்சஷனுக்குள்ளே போக வேண்டாம். கார்டட் clown. Oh my god, again some energy, clashing energy. ஓகே, நான் வந்து கொஷின் கேட்கல. oh my god, மேபி உங்களோட எக்ஸ் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்காங்க. 2 ட்ராப் இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பொருந்தாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஏன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்க வந்து நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப். ஸோ இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஃபெமினர்ஜி இது ப்ரெக்னென்சி ட்ராப் க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிளாக்மெயில் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் இல்லை. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க பர்சன் அடுத்து செய்ய போகிற விஷயம் என்ன ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் ஆக்ஷன் இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஃபார் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ்? For collective no contact situation, what is their person's next action? Justice. நான் பார்க்குறேன் ஸ்ப்ளிட்டில். விசிட். உங்கள் வீட்டு டோர் பெல்ல நங்குன்னு ஒரு நாளைக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு அப்படின்னா உங்கள் ஆள் தான். ஜஸ்டிஸ். அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா உங்ககிட்ட வந்து நேரில் பேசுகிறது தான் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. உங்களோட கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நனவாகும். நம்ம நிச்சயமாக பார்த்தது வந்து உங்களோட எக்ஸ் எனர்ஜி, இல்லைனா வந்து நீங்கள் யூ க்ளோஸ்ட் ஆஃப். அதுதான் மேபி பாஸ்ட் பர்சன் கூட ஒரு தடவை உங்களை அட்டம் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது. பட் யூ மூவ்ட் ஆன். மேபி நீங்கள் இங்கே மூவ் ஆன் பண்ணுறது நீங்களும் கூட இருக்கலாம். யூ மேட் அ டெசிஷன். சரி, பார்ப்போம். ப்ளீஸ் ப்ரெஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கலெக்டிவோட பர்சனோட அடுத்த ஆக்ஷன் என்ன? கலெக்டிவ் பர்சனோட அடுத்த ஆக்ஷன். கலெக்டிவ் பர்சனோட அடுத்த ஆக்ஷன் மேபி நீங்கள் விசிட் பண்ண போகிறீங்களோ தெரில. யாரோ ஒருத்தங்க யாரையோ விசிட் பண்ண போகிறீங்க. அங்கேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ மை காட். சில்ட்ரன். ரொம்ப குழந்தைத்தனமான கனெக்ஷனாக இருக்க போகுது. இது கண்டிப்பாக எகெயின் உங்களோட பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஐ மீன் உங்களோட ப்ரெசண்ட் சிச்சுவேஷனை. அந்த பர்சன் திரும்ப திரும்ப யூனியன் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, தெர் இஸ் நோ சான்ஸ். நீங்கள் எதாவது பாஸ்ட் பர்சனை வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் யுவர் கிஃப்ட். நீங்கள் அவங்களோட கிஃப்ட் கிடையாது. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. யூனியன் பிளாக்கு, கிஃப்ட் பிளாக்கு. அவங்களுக்கு வந்து சில்ட்ரனோட ட்ராப் இருக்குது. நம்ம நிறையா பழைய ரீடிங்லலாம் பார்த்துருப்போம். அந்த சில்ட்ரன் வந்து அவங்களோட குழந்தைங்களே இல்லை, அதை பற்றி அவங்க எந்த எவிடன்ஸும் பண்ணலை. இட்ஸ் லைக் தே ஆர் ஸ்டில் பிலீவிங் தட். ஓகே, அவங்க தமிழில் சொல்கிறேன், அவங்க இன்னும் நம்பிட்டுருக்காங்க இதெல்லாம் அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு. இட்ஸ் லைக் இது வந்து அவங்களோட ட்ராமா. வி ஆர் நாட் கோயிங் இன். ப்ளீஸ் ப்ரெசன்ட் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன். சொன்னோன்னே உங்கள் ஆள் வராரு. ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க. அவங்க உங்களை பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட ஒரு ஃபேமிலி வேணும். அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அட்மையர் யூ. இல்லைன்னா அமைதியாக இருக்காங்க. ஆனால் அடுத்தது எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து உங்கள்கிட்ட காதலை சொல்கிறது தான் அவங்களுக்கு. அதுதான் சரியான விஷயமாக அவங்க நினைக்கிறாங்க. தட் இஸ் ஜஸ்டிஸ். மேபி நீங்கள் அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லைனா வந்து அவங்க ஒரு அமைதியாக இருக்காங்க. அதான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஆப்வியஸாக. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபேமிலி உங்களோட க்ரியேட் பண்ணுறதான். பில்டிங் ஃபவுண்டேஷன், ஃபீலிங் சேஃப், ஸ்டார்டிங் எ ஃபேமிலி. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் அவங்களோட சேஃப் ஸ்பேஸ் மாதிரி. உங்களை நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இட்ஸ் லைக் நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவங்க, உங்களை நம்பி அவங்க வந்து தைரியமாக எது வேணால் பண்ணலாம், அவங்க வந்து முதுகில் நீங்கள் குத்த மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கலெக்டிவோட பர்சனோட அடுத்த ஆக்ஷன்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவோட பர்சனோட அடுத்த ஆக்ஷன். ஓகே, இந்த பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி வந்து
ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கலெக்டரோட பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பிரிட்ஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஸ்பிரிட்ஸோ? கலெக்டரோட பர்சன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன பண்ண போகிறாங்க? ஃப்யூச்சர் எனர்ஜி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களை வந்து கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. உங்களோட வந்து பிரபஞ்சம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே கண்ணை மூடிட்டு போக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 5 ஆஃப் கப்ஸ். யூ வாக்ட் அவே ஃப்ரம், நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கான கனெக்ஷன் இல்லை அப்படின்னு. 4 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டிவைன் யூனியனுக்காக, இல்லைனா ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட்காக. யூ ஆர் கைடட். ஃபஸ்ட்டு ஸ்டாருங்கிறது வந்து யூ ஆர் கைடட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். Oh my god. All feminine energy. Oh my god. The moon card. All major arcana. 2 of pentacles. Balance உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் படிப்படியாக தான் முன்னாடி போக போகிறீங்க. இது மூன் கார்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 குயின் எனர்ஜி, குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். Six of Cups energy. பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு இப்போ தேவை வாழ்க்கையில் பேலன்ஸ், பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ். நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட் கண்டிப்பாக 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் 5 ஆஃப் கப்ஸ் வந்து நார்மல் ரைடர் வைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், 3 கப் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பில் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, நீங்களே வந்து அது கீழே ஊற்றுறீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு எமோஷனலாக ஃபுல்ஃபில் ஆகாத இடத்துலேருந்து நீங்கள் வந்து விலகி வந்துட்டீங்க. இட்ஸ் லைக் எமோஷனலாக அங்கே ஒன்றுமே இல்லை. மேபி அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் லைக் எனர்ஜி வேம்பயர், இல்லைனா வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டே இல்லை, அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரிகரிங் பாயிண்ட் வந்திருக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட க்ரோத். ஏன்னா நீங்கள் ஸ்டார் கார்டாக வரீங்க. யூ ஆர் அ கைடிங் லைட். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனால் உங்களை வந்து ஒரு இட்ஸ் லைக் யூ ஆர் அ ஸ்டார். நீங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து ஒரு கூடைக்குள்ளே போட முடியாது. அது வந்து அதோட வெளிச்சம் எப்படி அந்த கூடை ஓட்டையிலேருந்து வெளியில் வரும், அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களை வந்து யாராவது கூடைக்குள்ளே போட நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியும் தெர் இஸ் அ டிவைன் லவ் வெயிட்டிங்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கு. மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். உங்களை உண்மையாக நேசிக்கிற அப்பளுக்கு இல்லாத ஒரு உள்ளம் இது. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு அழகான ஜீவன், உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்க போகிற ஒரு விஷயம். அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க, தூரமாக இருந்து உங்களை ரசிக்கிறாங்க. அது வந்து உங்களை மட்டும்னா உங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட ஒரு முழுமையான ஜீவனாக பார்க்குறாங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இல்லைனா வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக செஞ்சது சாதிச்சது எல்லாத்தையும் தான் பார்க்குறாங்க. உங்களை ஒரு ஸ்டார் மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் செப்பரேஷனில் இருந்தாலும் தெர் இஸ் அ கனெக்ஷன். உங்களுக்குள்ளே வந்து அந்த பாண்ட் வந்து எங்கேயுமே ஓடலை, அங்கே தான் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல வரேன், பேலன்ஸ் கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து நிறைய ரகசியங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே
ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்கிக் பீயிங். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். 9 ஆஃப் வான்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் ஸ்பேஸ். நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நான் எதுக்காக அந்த உங்களை விஷயத்தை ஓ மை காட் டெவில் எனர்ஜி, ஓ மை காட் லஸ்ட்ஃபுல் எனர்ஜி. இது வந்து 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவில் எனர்ஜி. இந்த பாஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே வச்சுருக்கிறது வந்து இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்தையும் உங்கள் காலடியில் தருவேன், ஆச்சா போச்சா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. இது இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், வெறும் வாய்ஜாலம் தான். அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிறது வெறும் லஸ்ட், ஜஸ்ட் லஸ்ட். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த பாஸ்ட் பர்சன் வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ப வேண்டாம். உங்களோட உண்மையான காதல் வந்து ஒரு செப்பரேஷனில் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு பாஸ்டில் இருக்குது, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சூழ்நிலைகள் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல. பட் அவங்க ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. இது வந்து டிவைன் உங்களுக்கு, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி, வாரண்ட்டி என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க மனுஷங்க வந்து அப்படியே எடுத்தோனையும் எல்லாத்தாலையும் பண்ணிட முடியாது. ஒருத்தங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தங்களோட என்ன சொல்கிறது ஆக்ஷன் எடுக்கிற விதங்கள் வேறு வேறையாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் டக்குன்னு கடைசியில் பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயத்த செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி உங்களோட பாஸ்ட் பர்சன் மாதிரி வெறும் வாய்ஸ் சவடால் பண்ணிவிட்டு உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுற மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் பர்சன். நீங்கள் இப்போ எங்கே யார் இந்த வந்து டிவைன் லவ், டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ட்ரஸ்ட் ஹம் ஆர் ட்ரஸ்ட் ஹர். அவங்க தான் உங்களோட வந்து பியூட்டிஃபுல் லவ். உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி இந்த காமிக் பர்சன், அதாவது உங்களோட பாஸ்ட் பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி. நீங்கள் நினைக்கிறத உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஒரு டிவைன் பீயிங்கும் தெரியும். இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ஏஞ்சலிக் பர்சனும் தெரியும். இந்த பர்சனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மைடாஸ் டச், நீங்கள் தொடுறதெல்லாம் விளங்கும். இல்லைனா வந்து நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஏன்னா பிரபஞ்சம் அவங்களுக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் தே லவ் யூ. பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை நீங்கள் எந்த வாழ்க்கைக்குள்ளே போனீங்கனாலும் அந்த வாழ்க்கை செழித்து தான் போகும், கீழே போகாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு, பர்சனல் பெனிஃபிட்டுக்காக மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தப்பாக உபயோகப்படுத்த நினச்சாங்க அப்படின்னா பிரபஞ்சம் இப்படி தான் ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. இன்கேஸ் ஏதாவது ஸ்பெல் ஒர்க் பண்ணி பிரபஞ்சத்தை பாஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது கோல்மால் வேலை பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் ட்ராப்பில் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் இந்த ரீடிங் மூலம் உங்களை வார்ன் பண்ணாங்க. நோ பாஸ்ட் பர்சன். அவங்களோட லஸ்ட் இந்த கார்டை பார்த்தாலே தெரியும். இது வந்து ஏஞ்சல், இவங்க வந்து ஒரு பிரின்சஸ், இவங்களை வந்து ஒரு டெவில் எனர்ஜி கையில் வச்சுட்டு அதோட நாக்க பாருங்க, அது வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து சக் பண்ண ட்ரை பண்ணு. இட்ஸ் லைக் இதுக்கு வந்து இதோட பியூட்டி வேணும். இது வந்து காமிக்கோட இதை பண்ணலாம். இட்ஸ் லைக் பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்க பர்சனல் விஷயமா, நம்ம இழுத்து ஒரு அறை விட்டுருங்க. யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் வேலையை பார்க்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என்னோடய விஷயங்களை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்காது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிடுங்க. ஏன்னா இது டெவில் எனர்ஜி வந்து உங்களோட எனர்ஜியை சக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஐ நோ இட் இஸ் ஹார்ட், பட் வந்து சொல்ல பழகிக்கோங்க. இப்போ இருந்து பழகிக்கோங்க. ஸ்டாப் பீப்புள் ப்ளீஸிங். அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியாது. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, செப்பரேஷன் பிரபஞ்சமே சொல்லிட்டாங்க. தெர் இஸ் செப்பரேஷன். நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். பட் இது வந்து உங்களோட காதல் முடிஞ்சு போச்சுன்ற அர்த்தம் கிடையாது. உங்கள் காதல் புத்துயிர் பெறத்துக்கான ஒரு பாஸ். பிரபஞ்சம் மேபி அவங்களுக்கு ஏதாவது பாடம் எடுக்கலாம், உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய வைக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். நான் வந்து ஒரே ஒரு கைடன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்க்க போகிறேன். ப்ளீஸ் ப்ரெஸ். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ்? கைடன்ஸ் ஃபார் கலெக்டிவ். ஸ்டே ஸ்ட்ராங். தெளிவாக சொல்லிட்டாங்க பிரபஞ்சம். யூ கேன் see through the illusion, trust your inner voice. அதான் நானும் இங்கே சொன்னேன். உங்களால் இந்த காமிக் ட்ராமா வந்து அதுக்குள்ளே பார்க்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னு. உங்களோட பர்சன் உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து சைன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ ட்ரஸ்ட் த சைன், ட்ரஸ்ட் த இன்ட்யூஷன். அதனால தான் நான் தான் சொன்னேன், யூ ஆர் அ டிவைன் சைல்டு.
சேஸ் யுவர் ட்ரீம் தட் வில் அட்ராக்ட் யுவர் கவுண்டர் பார்ட். அதனால தான் இங்கே 2 குயின் இருக்குது. நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன். சேஸ் யுவர் ட்ரீம், செல்ஃப் கேர் ரொம்ப அவசியம் உங்களுக்கு இப்போது. நீங்கள் வந்து இதுக்காக நின்று போகணும்னு அவசியம் இல்லை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் பவர். யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் டிவைன் ஃபெமினின், யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கீங்க. இந்த காமிக் மேஸ்குலனுக்கு வந்து அது ஒரு முட்டாள், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த பாஸ்ட் பர்சன் இஸ் அ ஃபூல், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை விட்டுருங்க. உங்களோட பர்சன் வந்து யார் அப்படிங்கிறது, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ட்ரூ. இது வந்து உங்களை வந்து உங்களோட உண்மையான கவுண்டர் பார்ட் கிட்ட போக விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சி தான். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.